Hi friends, TNUSRB SIக்கான 10 important science question பார்க்கலாம். First question. ஒளி செல்லும் பாதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? Answer B. ஒளிக்கதிர். Next question. விசையின் விதி என்று அழைக்கப்படுவது? Answer B. நியூட்டனின் இரண்டாம் விதி. Next question. வெப்ப ஆற்றல் வெளியிடுதலின் SI அலகு? ஆன்சர் பி. ஜூல். வெப்ப ஆற்றலின் SI அலகு, வெப்ப ஆற்றல் வெளியிடுதலின் SI அலகு, வெப்ப ஆற்றல் உட்கவர்தலின் SI அலகுன்னு எப்படி கேட்டாலும் ஜூல் அப்படிங்கிறதா ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கெல்வின் அளவில் நீரின் கொதிநிலை? ஆன்சர் டி. 373 கெல்வின். கெல்வின் அளவில் நீரின் உறைநிலை 273 கெல்வின். ஃபாரன்ஹீட்ல நீரின் கொதிநிலை 212 ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் அளவில் நீரின் உறைநிலை 32 ஃபாரன்ஹீட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது எந்த பொருள் அதிகமாக விரிவடையும்? ஆன்சர் சி. வாயு. வாயு பொருட்களில் மூலக்கூறுகள் அதிக இடைவெளி இருப்பதால் அதிக அளவு வெப்பத்தை உள்ளிழுக்கும் பொழுது பொருள் அதிகமாக விரிவடையும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மின் விளக்குகளில் உள்ள இழை எதனால் ஆனது? ஆன்சர் சி. டங்ஸ்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது மிகவும் குறை வெப்ப கடத்தி? ஆன்சர் சி. ஈயம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மின் மாற்றி செயல்படுவது? ஆன்சர் ஏ. ஏசியில் மற்றும் ஏசி கரண்டில் மட்டும் மின் மாற்றி செயல்படுகிறது. மின் மாற்றி மின் சுற்றுகளில் அதிக மின்னழுத்தம் வரும்பொழுது அதை குறைக்கவும், குறைவான மின்னழுத்தம் வரும்போது அதிக மின்னழுத்தத்தை ஏற்படுத்தவும் பயன்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். காற்றில் ஒளியின் திசைவேகம்? ஆன்சர் பி. 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வெற்றிடத்தின் வழியாக டேஸ் அலைகளால் பரவ முடியாது? ஆன்சர் ஏ. ஒளி அலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.